சுய புத்தியோட சிந்தனை பண்ணணும். கேட்பார் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கா சாமி? ஓ, கேட்பேன். அதை தீட்டினீங்கன்னா கேப்ப உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி தெரியும் இல்லையா? கேழ்வரை கேப்பை அரைக்க போனோன்னா தீட்டுவாங்கல்ல, தீட்டினா அதில் உள்ள அந்த உமிழெல்லாம் போய் சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கும் கேட்பேன். அதுபோல் நீ இருக்கணும். அப்போ கேப்பார் வச்சு கேட்கக்கூடாது. உன்னையை தீட்ட வேண்டியது இருக்குது. கேப்பையை தீட்டின மாதிரி உன்னையும் தீட்டணும். நான் கேப்பார் வச்சுலாம் கேட்க மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அம்மா என்கிட்ட. அப்படி சொல்லிச்சுன்னா நான் அதை மாதிரி மொத்தமாக தூக்கி வெளியே போட வேண்டியது இருக்கிறேன் இல்லையா? இப்படி நம்ம குணப்பாவங்கள் என்ன இதில் நம்ம நடைமுறைகள் இருக்குமோ அதுக்கு தான் அந்த யாகத்தில் அந்த பொருள்கள் வரும். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். தெரிஞ்சுக்கிறது தெரியலன்னா கேட்டு தெரிய வேண்டியதான். இல்லைன்னா இந்த மாதிரி சரி என்னமோ போன பூஜைக்கு கொடுத்தாங்க, இது ஓட்டம்ப்பா எடுத்து கொடுத்தாங்க, அதில் போடுனாங்க, போட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட வேண்டியதான். வேறு என்ன செய்ய முடியும்? தன்மைகள் கொஞ்சம் மாறுமானா மாறும். ஒரு பூஜையில் இறக்குறாங்கன்னா அதில் அந்த தன்மைகள் நம்ம கொடுக்கும்போது ஒரு இது கொடுப்போம் இல்லையா? அடைச்சி நீ இந்த எண்ணத்தில் இருக்கியா, எண்ணங்கள் மாறட்டும். அது உள்ளுக்குள்ளே கொடுக்கும்போது நான் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி எனக்குள்ளே ஓட்டி தான் கொடுப்பேன். இதில் இருந்து மாறி ஏதாவது நோய்கள் உடம்புல இருக்குது அப்படின்னாலும் சரி, இது களை எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யும். அது வெளியே சொல்லாமல் செய்வோம். ரத்தம் எடுத்து கொடுக்கும்போதே அந்த எண்ணத்துக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அது உள்ளுக்குள்ளே சுத்தம் எடுத்து வச்சு தான் கொடுப்போம். அதனால் அது கொஞ்சம் சிம்பிளாக மாறும், அவ்வளோதான். அதுக்காக முழுசாக அது மாறிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. முழு நிலையில் அவங்க இல்லை இல்லையா? முழு நிலையில் இருந்தாங்கன்னா மாற்றங்கள் டக்கு 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 டக்குன்னு வரும். இல்லைன்னா வராது. நம்ம இங்கேயே வந்துக்கிட்டே இருந்தாலும் சரி, பூஜையில் கலந்துக்கிட்டே இருந்தாலும் சரி, ஃபார்மாலிட்டிக்கு நம்ம வர்றோம் போகிறோம் எல்லாம் கலந்துக்கிறோம் அப்படின்னு இருந்தால் கூட அது மாறாது. நம்ம உணர்ந்து பயணம் பண்ணணும். மன ரீதியாக உணர்ந்து நீ பயணம் பண்ணும்போது அந்த மாற்றங்கள் சட்டு மாறும். அப்போதான் தீர்வு கிடைக்கும்னா சாமி? தீர்வு நம்ம சீக்கிரம் எடுக்கணும்னா நம்ம மனநிலை ஒரு நிலையிலேயே போகணும். அந்த பக்குவத்துக்கு நம்ம கற்றுக்கிட்டு தெரியலைனாலும் கேட்டு அதை கற்றுக்கிட்டு அந்த பக்குவ நிலையும் மனநிலையில் ஒரு நிலையிலேயே நம்ம பயணம் பண்ணலாம். பல விஷயங்கள் வராது. அதில் நம்ம பலகீனம் அடைஞ்சோம்னா சட்டுன்னு உள்ள உட்காந்து. இப்போ நமக்கு தெரியும்படியாக சொல்கிறேங்க, ஐயனார் சாமி ஒரு விஷயம் எனக்கு இதில் இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு ஒரு நடைமுறை கடைப்பிடிக்கிறார்னு வச்சுக்கோங்க. இவரை சார்ந்தவர்கள் இவர் மனநிலைக்கு தகுந்தது மாதிரி அவங்க அதில் இருந்துருப்பாங்களா? இல்லை சாமி, அவங்க பயணத்தில் இல்லைல்ல. பயணத்தில் இல்லைன்னா கூட இவன் பயணத்தை அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு பாவத்தை இவனை பாவத்துக்கு ஆளாக்கியிருப்பாங்க. அப்படி நடக்குமா சாமி? ஆமாம், அப்படி நடக்க போய் தான் இப்போ 10 நாளாக வண்டி ட்ரெயினில் உட்காந்துருக்கு. காரணம் என்னன்னா அந்த நிலைப்பாட்டை உணர்ந்திருந்தோ தெரிஞ்சோ அவங்க இல்லையா? நமக்கு தெரிஞ்சவனுக்கு மொத்தம் தானே சொல்ல முடியும். அவனுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். டேய், இந்த நிலைப்பாட்டை கையில் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சிறு பலகீனம் கூட ஏற்பட்டுறக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக நீ பயணம் பண்ணுன்னு சொல்லி சாப்பாடை புறக்கணித்து பிரார்த்தனை பண்ணுறேன். அப்படி பார்த்தா முழுசாக அவன் சொன்ன டயத்தில் 4 மணிக்கு எழுந்து ஒன்று அவன் டெய்லி 3/4 மணி நேரம் அவன் உட்காந்து பிரார்த்தனை பண்ணதெல்லாம் கிடையாது. ஆனால் அதுவும் பண்ணணும். சரி,
அதை அவர் சொன்ன மாதிரி அவங்க எவ்வளோ மிச்சம் விட்றாங்களா சொன்ன மாதிரி அதுக்கு பேர் என்ன நாகேஷ் சொன்னது கழிச்சு என்ன பார்த்து பிழை கொடுங்க இருக்கோ சாமி. அதுக்கு தகுந்த மாதிரி அதை குறைச்சி குறைச்சி கொடுங்க சாமிம்பாங்க. எங்க எவ்வளவு போட்டு மிச்சம் போடுறாங்களோ அந்த மிச்சத்தை எடுத்துட்டு போறதுக்கு தான் இந்த பரதேசி இருக்கேன். அவன் கேளு, என்னைக்காவது முழுசா 40 நிமிஷம் உட்காந்து காலையில் அவன் பிரார்த்தனை பண்ணானு சொல்லி போடுறான். அரை மணி நேரம் கூட பார்த்து ஒரு வாரத்துல 2 நாள் அது வரத்தானே செய்யும். நீ ஏன் அதை பற்றி கவனிக்கிற? அது 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 வேலையை அது செய்யும். இதெல்லாம் சொல்லாமல நம்ம ஒரு இதை கொடுக்குறோம் ஒன்று சரியா. அதுவாது நான் எடுத்துக்கிடுவேன், ரைட், அதை எடுத்துக்கிட்டோம், அதை ரைட் போய்கிட்டோம். யாரும் நீ எந்த காரணத்தை கொண்டு யார் மேலேயும் கோபப்பட்டுறக்கூடாது. நாவனால தீய வார்த்தைகளை பேசிடக்கூடாது. அது எவ்வளோ கொடூரமான விஷயமா கண்ணில் பார்த்தாலும் சரி. இதை அவன் வீட்டில் இவனும் அறிவுரை படிச்சிருக்கணும், சொல்லியிருக்கணும். சொன்னானா சொல்லலையான்னு நமக்கு தெரியாது. இந்த இருக்கிற 48 நாளைக்கு என்னையை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க, தேவையில்லாமல் என்னை பேச வச்சிடாதீங்க, நல்லதில்லை. அது எனக்கும் நல்லதில்லை, என் பிள்ளைகளுக்கும் நல்லதில்லை, என் தொழிலுக்கும் நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தலை என் வீட்டில் வச்சுருந்துருக்கிறேன். அதுவும் செய்யலைன்னு நினைக்கிறேன். சரியா? அவங்க என்ன பேசி இவனை சூடு ஏற்றினாங்களோ, வார்த்தை என்ன வார்த்தை பேசணுமோ அமுக்கு வார்த்தையும் பேசிட்டான். முத்த கூட 2 அடி அடிச்சுட்டான். அடியுமா? அது என்ன ஆகும்? புரிஞ்சுதா? அந்த ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு இதுகளில் நாம் பயணம் பண்ணும்போது நம்மளால் ஒரு சிறிய புழுக்கு கூட ஒரு வேதனை கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் நமக்கு தான் பாதிப்பு. நமக்கு தான் பாதிப்பு. இவன் கோரிக்கை என்னமோ நிறைவேறிச்சு, கோரிக்கையே நிறைவேறாமல் இல்லை. அது கரெக்டு, ஓகே ஆகிடுச்சு. கேட்டதை கொடுத்துட்டேன், நீ வாங்கின பாவத்துக்கு நீ ஓடு. இப்போ ஓட விடு. இந்த விளைவுகளை சந்திச்சு தான் நேரணும். நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு எதிர்வினை கண்டிப்பாக நமக்கு உண்டு. அதனால தான் நான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நாங்கள் அப்படி எடுத்து போயிடுவோம், இதை கொடுங்க அதை கொடுங்க, அதங்க எனக்கு தெரியும். நீ எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன் இப்படியெல்லாம் அவசரப்படுறீங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் வைராக்கியம். எந்த ஒரு நிகழ்வு எடுத்தாலும் நம்ம ஜெயிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். ஆனால் நாம் அதை பின்பற்றி கடைப்பிடிப்போமா? இருக்கு இல்லையா? ஆனால் அந்த விஷயத்தில் கண்ணை கொஞ்சம் முட்டாள்னு சொல்ல முடியாது, அறிவாளின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் போனால் சிக்கிக்கிடுவோங்கிறத மாத்திரம் அவன் தெளிவாக இருக்கான். விடுங்க சாமி, என்னால் முடியாது முடியாது, அதில் அவன் தெரியும். அதனால் முடியாது சாமி அதில். ஏன்னா அவனுக்கு என்ன அனுபவம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 40 நாள் கொடுத்ததுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு போனான். ஆனால் அந்நியாரும் ஜெயிக்கணுங்கிற அவனுக்கு அந்த இது இருந்தது. அந்த பெத்த ஆகணும் அப்படிங்கிறது இருந்தது. அதனால ரொம்ப அதில் அவனுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. அப்பா நம்மளை எப்படியெல்லாம் இவங்க இந்த நேரம் பார்த்து நம்மளை எல்லாம் பழிவாங்கிறது மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் அந்த இதில் இருக்கும்போது பெரிய இதெல்லாம் நடந்தது அவனுக்கு. பொண்டாட்டி மூலியமாக நடந்தது. பொண்டாட்டி பெற்றவங்க பெரிய இதெல்லாம் பண்ணாங்க. அப்படியே கோச்சி சொல்லியிருந்தேன், அதெல்லாம் வருண்டா பார்த்துக்கடான்னு சொல்லி தலையாட்டிட்டு வேணும்னா அடிக்கிறதும் அடிச்சுக்கோங்க. அப்படி போய் அதை ஜெயிச்சான். அதுல இருந்து அவன் இப்ப ஏதாவதுன்னா, என் அம்மா முடியாது தண்ணி உங்களால என்ன பண்ணி காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுங்க, என்னால முடிஞ்சது தான் செய்ய முடியுங்க. அதுதான் உண்மையும் கூட. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இருக்கும்போது நம்ம என்ன சொல்றது, நம்ம அனுபவபூர்வமாக உங்களுக்கு இப்போ அவனை உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாடமாகவே வச்சுக்கலாம். இப்போ என்ன இருந்தது இல்லையா, புரிஞ்சதா? இப்போ நான் சொன்னதெல்லாம் இது இல்லை சாமி, அது நடக்கலை, நான் சரியாக தான் இருந்தேன்னு அவனால் சொல்ல முடியும்.
நடந்தது உண்மை. இவங்ககிட்ட கூட கேட்டேன், என்னடா நாய் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சாமி. அவள்கிட்ட கேட்டேன், ஒன்றுமே இல்லை சாமி அப்படின்னா. சரி, ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நிலையில் இருக்கேன், இங்கே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஒரு 2 வாரம் கழிச்சு இவங்கன்னா, சாமி நான் இப்படியெல்லாம் வீட்டில் பேசிக்கிறேன் அப்படின்னா. போகிறேன் அதை அன்னைக்கு தெரிஞ்சுட்டேன். இன்னைக்கு சொல்கிறேன், பேசக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டேன் எல்லாரும். புரியுதா? இப்படி இருக்கும். ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு வரணும். நம்மகிட்ட ஒரு விஷயத்தை எடுக்கிறோம்னா அதில் முழு பலனை பெறணும். அப்படிங்கும்போது அந்த நாட்கள் வரைக்கும் நம்ம ஏன் சரியாக நம்மளால் இருக்க முடியும் அப்படின்றது சொல்லி. இப்போ விரதமும் வந்துட்டா எல்லாமே